ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி இங்கே ஐஸ்வர்யா கிட்டே இருக்கிற மாதிரி இங்கே சித்ரா கிட்டேயும் இங்கே கௌதம் கிட்டேயும் பார்த்தீங்கன்னா இவளுக்கு பிரசவம் ஆகிற வரையும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோடீஸ்வரி பயங்கர கோபமாகவும் அங்கே பேசிடுறாங்க. பேசினாலுமே அங்கே கௌதம் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் மேலே போய் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே எங்கள் ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்னு போய் கேஸ் கொடுக்குவீங்க, நான் வழியில் துடிச்சிட்டு இருந்தேன், எங்கள் பொண்டாட்டி வந்து வழியில் துடிச்சிட்டு இருந்தா அவளை நான் காப்பாற்றுறதுக்கு வீட்டுக்கே போகல, நானும் எங்கள் அம்மாவும் ஊர் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு கொடுக்க போகிற கேஸு, நீ என்னன்னாலே கேஸ் கொடுத்துக்கோ, உன்னை தான் தூக்கி உள்ளே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா சொல்லும். உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சித்ராவும், கௌதம் நம்ம பண்ணது தப்பு தான், நம்ம இப்போ சைலண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அவளை எப்போ பார்த்துக்கணுமோ அப்போ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ராவுமே பார்த்தீங்கன்னா கௌதமை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மகாவும் சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஐஸ்வர்யா இங்கே நம்ம கூட சந்தோஷமாக இருந்தா, ஆனால் அங்கே அவளுக்கு தேவையானது எதுவுமே யார்கிட்டையும் கேட்குறதுக்கும் அங்கே ஆள் இல்லை. இங்கேனா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க, அவள் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவும் பார்த்தீங்கன்னா இங்கே சூர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே அனாமிகா கிட்டேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சே ஆகணும், அவள் சொல்கிற பொய்யெல்லாம் உடச்சி இந்த வீட்டுக்கு எல்லா உண்மையும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவள் பொய்யா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு தெரிய வைக்கணும்னு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா விஜய் பட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாமிகாவும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ பிளான் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டருந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, நம்ம இவங்ககிட்டருந்து தப்பிச்சுக்கணுன்னா நம்ம எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனாமிகாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு கோடீஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே சித்ராவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அங்கே சித்ராக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே கோடீஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னனாலையும் பண்ணிக்கோங்க, அது எனக்கு கவலையே கிடையாது, ஆனால் என் பொண்ணை இது குடும்பப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோடீஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா சித்ரா கிட்ட சொல்லுவோம். சித்ரா மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ என்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சித்ராவையும் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அனாமிகாவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூட்டத்திலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புது பிளானை போட்டிருந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாமிகாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு யோசிக்கிறாரு, எப்படி இவ்வளோ வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யாவை கூட்டியுமே பேசுகிறாங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னா, சூர்யா நம்ம இதுக்கு மேலே இங்கே அனாமிக்காவை இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தா புது புது பிரச்சனையை எட்டுன்னு வந்து விடுவா, இவன் இப்போ போய் வேறு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு ஃபேக்காக அமௌண்ட் கொடுத்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை எட்டுனது காமிக்கிறா, அவளை இங்கே விட்டு வச்சனா நம்மளுக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யா கிட்ட சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கோட, என்ன சொல்கிற சூர்யா, அவளை நான் அப்போவே சொன்னேன், அப்போ டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காமிச்சு அவளை அப்போயே வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கணும், அவளை அந்த வீட்டில் வச்சுட்டு இருந்துக்கு இன்னும் நிறையவே பண்ணுவாவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கோடீஸ்வரியுமே இங்கே இந்த அனாமிக்காவை இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோடீஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ பண்ணுங்கள்.